காதல் என்பது பொது உடைம, கஷ்டம் மட்டும் தானே தனி உடைம. காதல் என்பது பொது உடைம, மேட்ரு வீடியோவும் பொது உடைம அப்படின்னு இந்த மேட்ரு வீடியோக்களை நமக்கெல்லாம் பொதுவாக வாங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, பொது உடைமைக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாது. பொது உடைமைனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாருடைய அந்த தனியார் சொத்து அப்படின்ற விஷயம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரைவேட் வீடியோஸும் உண்டு, அதையும் நம்ம பொதுவாக வச்சிடலாம், நம்மலாம் சேர்ந்து வாழலாம், சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு படம் எடுத்து அந்த படத்தை இங்கே அனுப்பி அங்கேருந்து அப்படியே ஒரு சர்க்குலேட் பண்ணி ஒரு ஒரு உண்மையான ஒரு பொது உடைமைவாதியாக வாழ்ந்து காமிச்சிருக்காரு நம்மளுடைய தோழர் மதுர் சத்யா. நான் கால் மார்க்ஸ் படிச்சிருக்கேன், ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் படிச்சிருக்கேன், லெனின் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த நூற்றாண்டில் லாஸ்ட் ஒரு 150 வருஷமாக கம்யூனிச கொள்கையை வரையறுத்து அதற்கான ஒரு ஷேப் கொடுத்து இந்த கம்யூனிச கொள்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சவங்க பேசின முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்யூனிசம்னா பகிர்ந்தளிப்பது அப்படின்னு சொல்லி. ஆனால் வீடியோக்களையும் பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த புது விளக்கத்துக்கு கம்யூனிசம் அப்படின்ற அந்த ஒரு கொள்கை மட்டும் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா இதை நான் பின்னால் பேசுகிறேன். இவங்களுடைய கொள்கை அடிப்படையில் இதற்கான கூறுகள்லாம் இருந்தாலுமே இந்த மனிதர் இருக்கார் இல்லையா, மதுர் சத்யா அப்படின்ற இந்த மனிதருடைய இந்த ஒரு வீடியோ கேமராமேன் இருக்கார் இல்லையா, இந்த கேமராமேனுடைய வாழ்க்கையில் இவர் போட்ட ஒரு சில போஸ்ட்லாம் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீக்கெண்ட்லாம் நமக்கு தான் வேலை. போயிட்டு கோயிங் பேக் டு 2020-21 அப்போல்லாம் போயிட்டு இவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு, இவர் என்ன மாதிரி பேசி வச்சுருக்காருன்னு போய் தேடி பார்த்தா அதில் ஒரு போஸ்ட் எனக்கு நிறையா விஷயங்கள், இவர் பேசின விஷயங்களில் இவருடைய கேரக்டர் ஃபுல்லாக நிறையா உள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் யோசித்தேன். அதில் முக்கியமான ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 நியூ இயருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் இவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த போஸ்ட் இது ஒரு காமிக்கலாக ஒரு போஸ்ட், அவ்வளோதான். ஆனால் ஒரு போஸ்ட்டை வச்சு ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் நான் சொல்கிறேன். அப்புறம் தோழிகளே, 2022 மாதிரி இந்த இன்பாக்ஸ் பக்கத்துலலாம் வரக்கூடாது, பழக்க வழக்கத்தெல்லாம் இங்கே விட்டுருங்க, எங்கள் கமெண்ட் செக்ஷனோட விட்டுருணும். யாருமே ப்ரைவேட்டில் இங்கே இன்பாக்ஸ்லாம் வந்து லவ் டார்ச்சர் பண்ணாதீங்க, நான் ரொம்ப யோகியம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இன்னொருத்தங்க ஒரு கமெண்ட் வேறு பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக இருக்கான்னு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கே தெரியுது, இவனை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இவங்களுக்கே தெரியும் இவன் என்ன மாதிரி ஆள்னு. இப்போ இவருடைய இந்த ஒரு போஸ்ட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இதையும் தாண்டி இவர் போட்ட பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் நார்சிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இவரை மையமாக வச்சு நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நான் ஒரு பெரிய ஆளாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை ஏதோ ஒரு பெரிய ஆள் மாதிரி இவர் காமிச்சிக்கிறாரு. ஏதோ மற்றவங்கள்லாம் இவரை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரியும், இவர் ரொம்ப யோகிய மாதிரியும், பெண்கள்லாம் இன்பாக்ஸில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே காமிச்சிக்கிறான். இதுவும் முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ எடுத்து பரப்புனா இல்லையா, இதுவும் எப்படின்னா, இந்த வீடியோவை ஒரு பொண்ணுக்கிட்ட எடுத்து இன்னொரு பொண்ணுக்கு அனுப்புகிறானால என்ன விஷயம்னா, பாரு என்னால் ஒரு பொண்ணை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும், கரெக்ட் பண்ணி அவள் கூட படுக்க முடியும், அந்த வீடியோவை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும், அவகிட்ட தெரிஞ்சே அதை ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லி இதை ஒரு லெவரேஜாக பயன்படுத்தி யாராவது உலகத்தில் தன்னுடைய நிர்வாண வீடியோவை, இதில் அவனும் இருக்கான், நானும் இன்னொரு பெண்ணும் நிர்வாணமாக இருக்கிற ஒரு வீடியோவை ஒருத்தன் இன்னொரு பொண்ணுக்கு அனுப்பி இதை ஒரு லெவரேஜாக ஒருத்தன் பயன்படுத்துவான்றது ரொம்ப ஒரு நார்சிசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொன்னேன். ஆனால் டார்க் ட்ரையட் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம் ஒன்று சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நான் அப்படின்ற அந்த ஒரு அகந்தை ப்ளஸ் மேக்கியவெல்லியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிக்கோலோ மேக்கியவெல்லி அப்படின்ற ஒரு இட்டாலியை சேர்ந்த ஒரு மிடிவல் ஸ்காலர். அவர் எழுதின அந்த பிரின்ஸ் அப்படின்ற புத்தகத்தை நான் நிறைய முறை இங்கே நான் குறிப்பிட்டிருப்பேன் நம்ம சேனலில். எப்படியாவது அந்த மொராலிட்டி அப்படின்ற விஷயம் பீக்கில் இருந்த காலகட்டம் அது 1500களில் ஐரோப்பாவில். ஆனால் அப்பயே இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, நான் அதிகாரத்துக்கு வரணும்னா நான் என்ன வேணால் பண்ணலாம், எனக்கு பவர் வேணும், நான் ஒருத்தனை தோற்கடிக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு கிங், ஒரு பிரின்ஸுக்கு இவர் எழுதின ஒரு புத்தகம், ஒரு அட்வைஸ். ஓகே, நீ மேலே வரணும்னா, நீ அதிகாரத்தை மேலே கைப்பற்றி மேலே வரணும்னா இப்போலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் பல விஷயங்களை எழுதி வச்சுருப்பார். எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி, அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மொராலிட்டி அப்படின்ற விஷயம் அரசியலில் இல்லை. இந்த விஷயத்தை மேக்கியவெல்லின்ற இந்த ஒரு கேரக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னா வைகோ.
மேக்கியவல்லியிடம் பாடம் கற்றவர் அப்படின்னு சொல்லி இவர் கலைஞரை பற்றி பேசுவார். மேக்கியவல்லி மாதிரி ஒரு தந்திரமான ஆள் நம்ம கருணாநிதி அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுற மாதிரி இவர் பேசியிருப்பார். இது 2007-8 அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டேன். அப்போ தான் யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்போ மேக்கியவல்லி. அப்போ மேக்கியவல்லி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேனிப்புலேஷன். இன்னொன்று சைக்கோபதி. நார்சிசிசம், மேக்கியவல்லினிசம், சைக்கோபதி, இந்த 3 கேரக்டர்னுடைய மொத்த உருவம் தான் இந்த மதுர் சத்யா. நான் ஏன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நார்சிசிசம். நான் ஒரு இன்டலெக்சுவல், நான் ஒரு கம்யூனிஸ்ட் இன்டலெக்சுவல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை நியூஸ் மினிட் ஆர்டிக்கலில் நீங்கள் படிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஆர்டிக்கலில் மென்டார் அப்படின்ற வார்த்தையை நம்ம தேடி பார்ப்போமா? மென்டார் அப்படின்ற அந்த வார்த்தை இங்கே இருக்குது. இதில் இப்போ நம்ம ஒரு லாயர் பற்றி நம்ம பேசியிருப்போம்ல, இவன் அப்ரோச் பண்ணா இல்லையா, அந்த லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹி பொசிஷன் ஹிம்செல்ஃப் அஸ் அ மென்டார். ஓகே, நான் ஒரு மென்டார், நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன், இந்த மார்க்சிசம் அப்படின்ற இந்த கொள்கையை நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி உங்களை நான் கொண்டு வரேன், நான் உங்களை ஒரு மார்க்சிஸ்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு பிஹேவியர். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு மென்டார் மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லி இப்படி தான் உள்ளே வருவாங்க. மென்டாராக மற்றவங்க ஏற்றுக்கிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் நான் உனக்கு மென்டார்னு சொல்லி இவனை பொசிஷன் பண்ணுறான். அப்போது இது கிளாசிக் நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். நான் யார், நான் அப்படின்னு சொல்லி இவங்களை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஆள், யாரும் கிட்ட வராதிங்க, நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கத்தில் தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கணும். இன்னொன்று, இது ஒரு வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான். பாரு, அழகாக இருக்கேன், நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் வராங்க அப்படின்ற விஷயத்தை இவன் பெருமை பீத்துறான். இன்னொன்று மேக்கியவல்லினிசம், விச் இஸ் மேனிப்புலேஷன். ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி வா நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது நம்ம அப்பயே பேசின மாதிரி மண்டையில் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்பா நம்ம ஒன்றா இருக்கோம், இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன், ஆனால் ஏன்னா வீடியோ எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் ஒருத்தரை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி மேரிட் கப்புள்ஸ் வீடியோ எடுத்துப்பாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பிரச்சனை இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே இவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், நோபடி கேர்ஸ், இது இவங்களுடைய பர்சனல் விஷயம். ஆனால் மேரேஜ் பண்ணாத ஒருத்தன், உங்கள் கூட மட்டும்தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கமிட் ஆகாத ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான்னா நாளைக்கு இது உங்களுக்கு ஆப்பா வந்து முடியும்னு ஏன் இந்த பொண்ணுங்களுக்கு தெரியலை அப்படின்னா, அகைன் இது ஒரு மேனிப்புலேஷன். நான் உனக்காக இருக்கேன், நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா வீடியோவில் பேசுகிறான், டிவியில் பேசுகிறான்னா இவன் மாரலி ஒரு கரெக்டான பர்சன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட இவன் கொண்டு போய் சேர்க்குறான். வீடியோவில் பேசுனா நீ பெரிய ஆளாக இருக்கலாம், நீ சொல்கிற கருத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், பட் பர்சனல் மொராலிட்டி அப்படின்றது வேறு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவன் டிவியில் பேசுகிறான், இவன் ஒரு மென்டார் மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறான், இவன் மார்க்சிஸ்ட் பற்றி நம்மக்கிட்ட டீச் பண்ணுறான், கால் மார்க்ஸ் பற்றி பேசுகிறான், எங்கல்ஸ் பற்றி பேசுகிறான், நான் பின்னால் பேசுகிறேன், இந்த எங்கல்ஸ்லாம் நம்ம பேசுகிறோம். அப்போது இவன் ஆட்டோமேட்டிக்காக இவன் ஒரு நல்லவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வருது. அப்போ இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை இதை வச்சு மேனிப்புலேட் பண்ணுறதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸை இவன் பில்ட் பண்ணுறான். எப்படி பில்ட் பண்ணுறான், இந்த வீடியோ வச்சு இன்னொரு பொண்ணை கூப்பிடுறான். இது ஒரு வித்தியாசமான வேடான ஒரு விஷயம். எந்த பொண்ணுமே, நான் சொல்கிறேன், இப்போது இவங்க 2 பேர் வீடியோ எடுத்த விஷயத்த இன்னொரு பொண்ணுக்கிட்ட காட்டுறப்போ இந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணணும் அப்படின்னா, நேச்சுரலாக ஒரு ஜல்லசி வரணுமா இல்லையா, என்னப்பா இவன் அங்கே போயிட்டான், அந்த பொண்ணு இவனை உஷார் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஜலசி வரணும். அப்போ என்ன ஆகணும், இவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட இருந்து பேக் அடிக்கணுமா இல்லையா, கரெக்டாக பேக் அடிக்கணும். ப்ளஸ் இவங்க யோசிக்கணும், இவன் அந்த பொண்ணு கூட எடுத்த வீடியோவை என்கிட்ட காட்டுறான்னா ஹீ இஸ் நாட் அ ரைட் பர்சன் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் ஒரு 10 பேர் போயிருக்காங்க. இது ரொம்ப வேடான ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் இவங்களுடைய மேக்கியவல்லினிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. 3வது சைக்கோபதி. இவங்களுக்கு அந்த ரிமோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்ற விஷயமே இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் ஒரு பொண்ணுக்கிட்ட நம்பிக்கையாக அவருடைய சம்மதத்தின் பேரெலாம் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஓகே, இவ அதுக்கு அக்ரி பண்ணியிருக்கா. இப்போ இவக்கிட்ட போயிட்டு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணுக்கு அனுப்பிச்சா அது ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணுற ஒரு பெட்ரேயல் தானே. என்னைய நம்பி என் கூட இருந்த ஒரு பொண்ணை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் இன்னொரு பொண்ணுக்கு அனுப்பிச்சா அந்த பொண்ணு இந்த பொண்ணை எப்படி நினைப்பாங்க, ஆப்வியஸ்லி இல்லையா. இவளை ப்ராஸ்டியூட்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை வேற தூண் பல வார்த்தைகள்லாம் இவங்க பேசுவாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணை இப்படி நினைப்பாளே அப்படி கூட யோசிக்காமல் இந்த வீடியோவை இவன் இன்னொரு பொண்ணுக்கு அனுப்புகிறான்னா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப்
சைக்கோபதி. ஸோ இந்த டார்க் ட்ரையட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் படித்து பார்க்கணும். இது சைக்காலஜிஸ்ட் அதிகமாக படிக்கிற ஒரு விஷயம். ஒருத்தர் சைக்கோவாக மாறுறான்னா ஏன் மாறுறான், உள்ளே இருக்கிற இந்த கேரக்டர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதில் இந்த டார்க் ட்ரையட் அப்படின்ற விஷயம், இந்த மூணுமே இது தனித்தனியாக இருந்தாவே ஆபத்தான விஷயம். இதில் ஒன்று இருந்தாவே பிரச்சனை. இவனுக்கு மூணுமே இருக்குது. இது என்னுடைய ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் இவனுடைய அந்த இன்ஸ்டா போஸ்ட் வச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய போஸ்ட் உள்ளே உண்டு. எல்லாமே மேம் மேம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறான். நான் என் மேம் கூட போனேன், இந்த மாதிரி மேம்ன்ற பெயரில் இன்னொரு பொண்ணையும் போட்டு வச்சுருக்கான் இன்ஸ்டாகிராமில். அப்போது நான் பொண்ணுங்கிட்ட நான் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறான். அப்போ இப்படி டார்க் ட்ரையட் அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ளடக்கிய ஒரு நபர் ஆனால் வெளியே காமிச்சிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு மாரல் காம்பஸாக இவர் காமிச்சிக்கிறாரு. எப்படி காமிக்கிறாருன்னா, பெண்களுக்கு இங்கே அநீதி இழைக்கப்பட்டால் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட். இது 2024 பாலின சமத்துவ நடை அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்க. பீச்சில், மெரினா பீச்சில் உள்ள பெரியார் ஸ்டாச்சுல இருந்து ஆரம்பித்து லேபர் ஸ்டாச்சு இருக்கும் இல்லையா, அங்கே வரைக்கும் இவங்க ஒரு வாக்கு ஒன்று போயிருக்காங்க. இந்த வாக்கு எதற்கு அப்படின்னா, இந்த போஸ்ட்டில் நிறைய கோட் வேர்ட்ஸ்லாம் உண்டு. நான் இதை ஃபன்னியாக சொல்கிறேன். கோட் வேர்ட்ஸ்லாம் உண்டு. தலைப்பு பாருங்கள், இரவும் எமக்கானதே. யாருக்கானது? இவனுக்கானது இல்லையா. அடுத்து இந்த போஸ்ட்டில் எப்படி இந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறான்னு பாருங்கள். ஆண்களும் பெண்களும் சமத்துவமாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த வாக்கினுடைய நோக்கம். இவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான் பாருங்கள். அலிகேட்டர்ஸ் சூழ் உலகத்தில் வாழ்கிறோம். அலிகேட்டர்ஸ்னால் யாரை சொல்கிறான்? இங்கே உள்ள பாலியல் அடிமைகள், மற்றவங்கள சுரண்டுறவன், பெண்கள் மேலே அப்படியே பாஞ்சி போகிறவன், பெண்களை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குறவன், இவன் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக பார்க்குற அலிகேட்டர், ஹூ இஸ் அ ப்ரிடேட்டர். இது இவன் சொல்ல வர ஒரு விஷயம். இவன் என்ன சொல்கிறான், இந்த உலகத்தில் நிறையா அலிகேட்டர்ஸ் இருக்காங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து அன்பும் பண்பும் கொண்டவன், பெண்களை மதிக்கிறவன், சென்னை மற்ற நகரங்களை விட பாதுகாப்பானது என்று சொன்னால் மட்டும் பத்தாது, அப்பப்போ இந்த மாதிரி நம்ம நடக்கணும். எப்படி நடக்கணும்? இரவும் எமக்கானதே. இது நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கானது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இரவு எல்லா பாலினத்தவருக்கும் ஆனது என்பதை உறக்க சொல்வோம். அந்த ர, அது என்ன ரேன்னு பாருங்க. இந்த ர போடணும், உறக்க. நாங்கள் சவுண்டாக சொல்கிறோம், ஆனால் இவன் உறக்க சொல்வோம். இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனால் உறக்க அப்படின்றத பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, உறங்க, படுக்க அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கோட் வேர்ட் அக்செப்டட். ஏன் மதுர் சத்யா மாதிரியான ஆட்களை நம்ம கொஸ்டின் பண்ணுறோன்னா, நீங்கள் வெளியே காமிச்சிக்கிட்ட அந்த இமேஜ் அப்படி. நான் ஒரு போராளி, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட மக்களுக்காக, இந்த சமூகத்தில் ரொம்ப கீழே இருக்கிற மக்களுக்காக நான் வேலை பார்க்குறேன். நீங்கள் உங்களை காமிச்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறேன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் அவங்களே நீங்கள் ஒடுக்குறீங்க. நீங்கள் யாருக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்களோ, நீங்கள் யாருக்காக நிற்கிறேன்னு சொல்கிறீங்களோ, இவங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. இப்போ இப்படி ஏமாத்தின ஒருத்தர் தான் சீசர் சாவேஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு மெக்சிகன் அமெரிக்கன். ஓகே, இவரை பற்றி இப்போ ஒரு 10 டேஸாக நியூஸ் வந்துட்டு இருக்கு. நானும் பார்த்தேன் இந்த நியூஸை. பட் இது ஒரு அமெரிக்க விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன். மதுர் சத்யா வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோஸை பார்க்குற என்னுடைய அன்பிற்குரிய ஒரு சார் ஒருத்தர் அங்கே இருக்கார். இன் கலிஃபோர்னியா, ஹி லிவ்ஸ் இன் கலிஃபோர்னியா, இன் சான் ஹோசே. அவர் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணார் வாட்ஸ்அப்பில். ட்ரூ டு யுவர் கன்க்ளூஷன் ஆஃப் பீப்புள் இன் பவர் அபியூஸ், த லேட்டஸ்ட் ஒன் டு ஃபால் இஸ் Cesar Chavez. He was huge, especially in California. There are streets named after him in almost every city and town in California. He has a federal holiday. இவருடைய பிறந்த நாளில் கலிஃபோர்னியாவில் அந்த ஸ்டேட்டுக்கு லீவு, பொது விடுமுறை அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆள் இவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் திங்ஸ் ஆர் பீயிங் கொஸ்டின் நவ் ஆஃப்டர் ஹிஸ் அபியூசஸ் கேம் டு லைட். எல்லாத்தையும் இப்போ வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. இவருடைய நடத்தை என்ன, இவர் என்னவாக தன்னை காண்பித்து கொண்டார், பட் எப்படி வாழ்ந்தார் அப்படின்றது முக்கியம். நான் ஒரு பதில் போட்டிருப்பேன். ஆமாம், இதில் என்ன அயனி அப்படின்னா, அவர் இறந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஹி பாஸ்ட் அவே இன் 93 நினைக்கிறேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், 33 வருஷத்துக்கு அப்புறம் இவருடைய எல்லா விஷயம் வெளியே வருது. இவர் ஒரு லெகசியை இங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காரு. இவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் 1960s 70s அந்த காலத்தில் மெக்சிகோவிலேருந்து அந்த பார்டரை தாண்டி கலிஃபோர்னியாவில் உள்ள அந்த ஃபார்ம் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்களில் வேலை பார்க்குறதுக்காக மக்கள் அங்கேருந்து வருவாங்க. மைக்ரண்ட்ஸாக ஒர்க்கிங்காக வருவாங்க. இப்படி ஒர்க் பண்ண வந்தவங்களுக்கு ஒழுங்கான கூலி கிடைக்கல, ஒர்க்கிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இவங்க வேலை என்னென்னா, அங்கே உள்ள விவசாய நிலங்களில் பழங்கள் பறிக்கலாம், காய்கறி பறிக்கலாம், இந்த மாதிரி இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கான ஒழுங்கான கூலி
இவங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா இவங்களே யாருன்னா வெளியே இருந்து வந்தவங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சாவேஸ் தலைமையில் இவங்க ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. UFW, யுனைடெட் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற பெயரில் அமைப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதில் முக்கியமான விஷயம், இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாருங்கள். மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர், இவங்க 2 பேர் வழியில், அகிம்சை வழியில் நம்ம போராடலாம்னு சொல்லி இவர் அங்கே உள்ள மக்களெல்லாம் இவர் ஒன்றிணைச்சு பெரிய ரேலி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் ஒரு விஷயம் முக்கியமானது என்னென்னா, இவங்க வந்து கிரேப் ஒயின்யார்டு இருக்கும் இல்லையா, அந்த கிரேப்ஸ் பறிக்கிற அந்த இடத்துல இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அங்கே ஒழுங்கான கூலி கிடைக்கலன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டு இன்னொருத்தவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த ஏழை மக்களை நீ ரீப்ளேஸ் பண்ணுற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. இந்த பழங்களை வாங்குவாங்க இல்லையா, இந்த கிரேப்ஸை மக்கள் வாங்குவாங்க இல்லையா, இவங்ககிட்ட போயிட்டு நம்ம பாய்காட் பண்ணலாம், யாரும் பழங்களை வாங்க வேண்டாம், நம்ம பழங்களை வாங்கி சாப்பிட்றதுனால தான் இவன் நம்மக்கிட்ட வேலை வாங்கிட்டு நமக்கு இவன் காசு தர மாட்டான்னு சொல்லி இவங்க ஒரு முக்கியமான விஷயத்த இவர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அகிம்சை பேசிட்டு, அங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, இவ்வளோ பெரிய ஒரு இமேஜ் இவர் கட்டி வச்சுருந்துருக்கார். ஆனால் இவருடைய பர்சனல் லைஃப்பில் இவர் செஞ்ச பல விஷயங்கள் 60 வருஷம் கழித்து இப்போ ஒன்றுனா வெளியே வருது. இவர் செஞ்சது எப்போனா 67, 68 அந்த காலகட்டத்தில் இவருடைய செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், குழந்தைகளை 13 வயசு 15 வயசு இந்த மாதிரி குழந்தைகளை இவர் ரேப் பண்ண விஷயம் இப்போ தான் வெளியே வருது. அதில் ஒருத்தங்கள்லாம் ஆஃப்டர் 60 இயர்ஸ், 60 வருஷமாக அவங்களுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இப்போ தான் இவங்க பேசுகிறாங்க. எனக்கு சாவேஸ் பற்றி அதிகமாக தெரியாது. இவர் யாருன்னு தெரியும், மேம்போக்காக தெரியும். ஏன்னா 2017 ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்திருக்கும், டொலோரஸ் அப்படின்ற பெயரில். இது யாருன்னா, இவர் கூட ட்ராவல் பண்ண, இவர் கூட அந்த UFW அப்படின்ற அந்த அமைப்பில் கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு. அவங்களுக்கு இப்போ வயசு 90க்கு மேலே. ஆனால் அப்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ராட்டஸ்ட். எனக்கு இந்த ப்ராட்டஸ்ட் கல்ச்சர் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இவங்க எப்படி ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க, ப்ராட்டஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, இது முக்கியம் இல்லையா. இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்க்கணும். இதில் நான் என்ன பார்த்தேன்னா, இவங்க ஃபார்மில் ஒர்க் பண்ணுற மக்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு, இதுக்குள்ளே அந்த 60கள் 70களில் அமெரிக்காவில் ஏற்பட்ட அந்த கலாச்சார புரட்சி, அந்த கல்ச்சுரல் விஷயம் வந்து அப்படியே மாறி இருக்கும். கே ரைட்ஸ் இதெல்லாம் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க ஃபார்ம் ஒர்க்கருக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கே ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பேசியிருப்பாங்க வானவிலெல்லாம். அதுக்காக நான் அந்த டாக்குமெண்ட்ரி நான் பார்த்தேன். மற்றபடி இவரை பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த செக்ஷுவல் விஷயம் முக்கியம். நியூயார்க் டைம்ஸில் இவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போது 2 வீக்ஸ் பேக் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அதிகமாக பேச ஆரம்பித்தது 2 பேர் இவரால் பாதிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேருக்குமே வயசு இப்போது 66. எனக்கு இந்த மீ டூ மூமெண்ட் ப்ளஸ் இப்போது இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, இதில் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஏன் இவங்க இவ்வளவு காலம் அமைதியாக இருக்காங்க. இப்போது அவர் இறந்து 30 வருஷம் ஆச்சு. 93 அவர் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ 93 அவர் இறந்துட்டாருன்னா அப்போயே நீங்கள் வந்து பேசியிருக்கலாம். அவர் வாழும்போது நீங்கள் பேசியிருக்க வேண்டாம், அவர் இறந்துட்டார்ல இப்போ வந்து பேசியிருக்கலாம். ஆனால் பேசலை. அப்போ இந்த மாதிரி செக்ஷுவல் விஷயங்களை பற்றி வெளியே பேசுகிறவங்க, அவங்களுக்கு நடந்த அப்யூஸ் பற்றி பேசுகிறவங்க அப்பயே பேசினா பெட்டராக இருக்கும்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். எனிவே இவங்க சொல்கிறாங்க வெளியே, நம்ம இவங்களை நம்பணும். ஆனால் இது ஒரு கேவியட். ஓகே, நெக்ஸ்ட். நியூயார்க் டைம்ஸ் இவங்க 2 பேர் பற்றி பேசுகிறாங்க. இந்த 2 பேருக்குமான அப்யூஸ், இதில் ஒரு பொண்ணு பேர் வந்து ஆனா முர்கையா அப்படின்ற ஒரு பெயர். இவங்க நவ் 66. இவங்களுக்கு 13 வயசாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இவருடைய ஆஃபீஸ்க்கு இவங்களை கூப்பிடுறாரு. இவருக்கு வயசு 45 நினைக்கிறேன், 45. இவங்களுக்கு வயசு 13. ஓகே, இவங்களை கூப்பிட்டு ஒரு யோகா மேட் அங்கே இருக்குது, அந்த மேட்டில் இவங்களை நிற்க வச்சு இவங்களுடைய பேண்ட்டை கலட்டுறாரு. பேண்ட்டை கலட்டி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கலை, ஆனால் இவங்களுடைய பிரஸ்ட்டை பிடிச்சி அந்த மாதிரி பண்ணி பேண்ட்டை கலட்டி இவங்களை மொலஸ்ட் பண்ணுறாரு. இது ஒரு முறை 2 முறை இல்லை, இதே மாதிரி அடுத்த 4 ஆண்டுகளில் ஒரு 10 முறைக்கு மேலே இவங்களை இந்த மாதிரி இவர் அப்யூஸ் பண்ணாருன்னு இவங்க இப்போ வந்து சொல்கிறாங்க. ஒரு 13 வயசு பொண்ணை இவன் மொலஸ்ட் பண்ணிவிட்டு இவன் என்ன பேசுகிறான்னு பாருங்களேன். நீ இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இவங்க ஜெலசி ஆயிடுவாங்க. எப்படி, இவன் பெரிய ஆள், இவன் ஒரு போராளி, நீ என் கூட படுத்த இல்லை நீ என் கூட இருந்த அப்படின்ற விஷயத்த நீ வெளியே சொன்னா இவங்கெல்லாம் ஜெல்லஸ் ஆயிடுவாங்க. எப்படி பாரு, இவ்வளோ பெரிய ஆள் கூட இவன் போய் படுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி இவன் அகைன் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் நார்சிசிசம். ஒரு சின்ன பொண்ணை ட்ரிக் பண்ணுறதுக்காக இவன் இப்படிலாம் பேசுகிறான். இந்த ஆனா முர்கையா அப்படின்ற பாட்டி ஏன் இப்போ பேசுகிறாங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க இது நடந்து 50 வருஷம் கழித்து
என்னுடைய நான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஏரியாவில் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இவங்க பேரை மாற்றுறாங்க, அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் மாற்றுறாங்க, செசர் சாவேஸ் போலவார்ட் அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரை அந்த தெருவுக்கு இவங்க வைக்கிறாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன ஒருத்தன் மொலஸ்ட் பண்ணியிருக்கான், ஆனால் வெளியே இவன் யார், இவன் பெரிய தியாகி, இவன் பெரிய போராளி, ஆனால் உள்ளுக்குள்ளே யார், இவன் குழந்தைய ரேப் பண்ண ஒரு ரேபிஸ்ட். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு பாருங்கள். இந்த 2 பெண்களும் இப்போ சாவேஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, இந்த மார்ச்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவார் இல்லையா, இந்த மார்ச் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ இவர் கூட ட்ராவல் பண்ண, இவர் கூட இருந்த ஃபெல்லோ போராளிகள், ஓகே, என் கூட ட்ராவல் பண்ண ஒரு ஃபெல்லோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய குழந்தைய ஒருத்தரால் எப்படி ரேப் பண்ண முடியும், எப்படி அப்படி தப்பாக யோசிக்க முடியுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போது இந்த கேஸை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே இந்த பவர்ஃபுல்லான ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை எதனால் ஈஸியாக இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னா, இதை வந்து வெளியே சொன்னால் நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் இந்த பெண்களுக்கு உண்டு. படிக்கலாமா? ஒன் நைட் டூரிங் தி வின்டர் ஆஃப் 1966 மிஸ்டர் சாவேஸ் ட்ரோ ஹர் அவுட். ஹர்னா யாரு? இந்த இடத்துல டொலரஸ் ஹுவர்டா அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ரி இவங்களுடைய ப்ராட்டஸ்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. இந்த டொலரஸ்க்கு வந்து வயசு 36 இவர் ரேப் பண்ணுறப்போ. இப்போது இவங்க சொல்கிறாங்க, அந்த திராட்சை பண்ணைக்கு இவங்களை கூட்டு போயிட்டு ஒரு தனியான ஒரு இடத்துல நைட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே வச்சு இவர் ரேப் பண்ணுறாரு. ஷீ சூஸ் நாட் டு ரிப்போர்ட் தி அசால்ட் டு தி போலீஸ் பிகாஸ் ஆஃப் தர் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட் தி மூவ்மெண்ட் அண்ட் ஷி ஃபியர்ட் தட் நோ ஒன் விதின் த யூனியன் வுட் பிலீவ் ஹர். இங்கே 2 விஷயம். ஒன்று, போலீஸ்க்கும் இவங்களுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது பெருசாக இருந்திருக்கு. அப்போ போலீஸ்கிட்ட போய் நான் போய் சொன்னேன்னா, ஏற்கனவே எங்களுக்கும் போலீஸ்க்கும் பிரச்சனை, இப்போ இதை போய் நான் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தடை அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ இதை இவர் அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டார். இன்னொன்று, அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இவர் யாருன்னா பெரிய ஒரு ஞானி, ஒரு போராளி, ஒரு விடுதலை புரட்சியாளர். அப்போ இதை போய் நான் வெளியே சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அங்கே உள்ளவங்க என்னை நம்ப மாட்டாங்க. ஷீ ஃப்ரேம்ட் ஹர் சைலன்ஸ் அட் த டைம் நாட் ஆஸ் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் பெயின். எனக்கு பெயின் இல்லை அப்படிலாம் கிடையாது, எனக்கு வலிக்கும்ல, இன்னொருத்தர் ரேப் பண்ணுறான், இவன் யார், என் கூட ட்ராவல் பண்ணவன். நீங்கள் இவங்க ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், இவங்க 2 பேரும் ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட்டில் முக்கியமான ஃபேஸஸ் இவங்க 2 பேரும். ஆனால் ஏன் இவங்க இதை பற்றி வெளியே பேசலைன்னா, பட் ஆஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் நெசசிட்டி, இது எனக்கு அவசியம். ஏன்னா பர்டிகுலர்லி ஆஸ் அ உமன் ஃபைட்டிங் ஃபார் ரெஸ்பெக்ட் இன் த மேல் டாமினேட்டட் வேர்ல்ட் ஆஃப் 1960s யூனியன் ஆர்கனைசிங். நான் ஒரு பெண்ணை இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இவங்க அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைக்கு எதிராக இவங்கெல்லாம் ஒன்றும் கூடி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறப்போ அங்கே ஒரு பெண் உள்ளே போகிறதே பெரிய விஷயம். ஆனால் நாங்கள் உள்ளே போகணும்னா இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இவங்களுக்கு இருந்திருக்கு. இது முக்கியமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேஸ் ஆஃப் மதுர் சத்யா இவன் எப்படி இவனை காமிச்சிக்கிட்டான்னா, மார்க்ஸை நான் உங்களுக்கு அகாடமிக்கலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்போ இவன் ஒரு அறிவாளி, ஒரு இன்டெலெக்சுவல் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு, இப்போது மார்க்சிசம் அப்படின்ற இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம உள்ளே போகணும்னா, நம்ம ஒரு முற்போக்குவாதி, நம்ம ஒரு பெண்ணியவாதி, நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குற ஒரு இன்டெலெக்சுவல் அப்படின்ற ஒரு இமேஜ் இந்த பெண்களுக்கு வேணும்னா, இவங்களும் உள்ள இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்களை அகாமடேட் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் இவங்களுக்கு இருக்குது. இந்த விஷயத்தை இவன் பயன்படுத்திக்கிறான். இதையும் தாண்டி மதுர் சத்யா யார் தெரியுமா? இவர் டிவியில் போய் பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காரு. மார்க்ஸ் பேசின விஷயங்கள்லாம் என்ன, மார்க்ஸினுடைய சர்ப்ளஸ் வேல்யூனா என்ன, கேபிட்டலிசம் மக்களை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, மதம் எப்படி நம்மளை சுரண்டுது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம், பெண்ணியம், இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம், இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இவர் இருக்கிறதுனால இவர் மேலே ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது, ஒரு லேபிள் ஒன்று ஒட்டிடுவாங்க, இவர் வந்து இன்டெலெக்சுவல். அப்போ ஒரு இன்டெலெக்சுவல் கிட்ட நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இங்கே உருவாக்கப்படுறதுனால போலியாக யாரும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி இவர் அக்யூஸ் பண்ணது 2 பேர் சொன்னா இல்லையா, இதில் இன்னொருத்தங்க பேர் வந்து டெப்ரா ரோஹாஸ் அப்படின்றவங்க. இவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனையை, இவங்களுக்குள்ள ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஒன்று இருந்திருக்கு. ஓகே, இந்த ஃபேஸ்புக் குரூப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாவேஸ் நினைவாக இவங்கெல்லாம் ஒரு ரேலி ஒன்று போகலான்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் இவங்க ஒரு மெசேஜ் ஒன்று போடுறாங்க. நீங்கள் யாருக்காக மார்ச் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவன் என்ன ரேப் பண்ணான்னு சொல்லி இவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. போஸ்ட் போட்ட உடனே அட்லீஸ்ட் இந்த போஸ்ட் உண்மையா இல்லையா இப்படின்னு கொஸ்டின் பண்ணமா இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே பாஞ்சு இவங்களை கடிச்சு வைக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, மிஸ் ரோஹாஸ் deleted the message days after posting it and was accused by some who saw it or heard about it of jeopardizing all that had been accomplished by not only Mr. Chavez but her parents and those they marched alongside. இன்னைக்கு நீ இவரை பற்றி நீ சொன்னா, நம்ம இத்தனை வருஷமாக நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம கட்டி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இதெல்லாம் உடஞ்சி போயிடாதா? உங்கள் பேரண்ட்ஸும் சேர்ந்து தானே
இவங்களும் சேர்ந்து தானே மார்ச் போனாங்க. அப்போ சாவேஸ் அப்படின்ற ஒருத்தர் சும்மா கிடையாது. இவர் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை இங்கே கட்டி கொண்டு வந்து இங்கே உள்ள ஏழைகளுக்காக இவர் போராடி இருக்காரு. இவர் கொண்டு வந்த இந்த மூவ்மெண்ட்னால தான் இன்றைக்கி லேபர் ரைட்ஸ்லாம் அங்கே இருக்குது. இவர் பெயரில் லீவெலாம் விடுறாங்க. அப்போ இவர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து குற்றம் சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய மூவ்மெண்ட் பாதிக்கப்பட்டோம்னு அப்படி போகிறாங்க. அப்போ இதான் பெரிய பிரச்சனை. எப்போவுமே அதிகாரத்தில் உள்ளவங்க இன்னும் அதிகமாக மக்களை அபியூஸ் பண்ணுறதுக்கான, முக்கியமாக பெண்களை அபியூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்களுடைய இமேஜ் ஒன்று கட்டி கொண்டு வந்து வச்சுட்டு அந்த இமேஜ் உடஞ்சிருமோ, அந்த இமேஜ் போயிருமோ, இந்த மூவ்மெண்ட்டுக்கான வேலிடிட்டி உடஞ்சிருமோ அப்படின்ற அந்த பயத்தினாலே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே வச்சு இவங்க அழுது புலம்புறாங்க. வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா வெளியே சொன்னால் நம்மளை இவங்க அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம். இவன் யார், இவன் போராளி. அப்போ போராளியினுடைய இமேஜ் போராளியாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து சொல்கிறது இல்லை. இதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனை இல்லையா? நான் டிவியில் பேசுகிறேன்னா அங்கே என்ன ஆகுனா, இவன் ஒரு அத்தாரிட்டி. கம்யூனிசம் அண்ட் மார்க்சிசம் அப்படின்ற விஷயத்துக்கு இவன் ஒரு அத்தாரிட்டி. மதுர் சத்யா. இப்போ ஈரானா இவன் தான் வந்து பேசுவான், பாலஸ்தீனா இவன் தான் வந்து பேசுவான். அப்போ இவன் ஒரு அத்தாரிட்டி, இவன் ஒரு தாட் லீடர் அப்படின்ற விஷயம் இங்கே உருவாக்கப்படுது. அப்படி உருவாயிருச்சுன்னா இன்றைக்கி நாளைக்கு ஒரு கேஸ் இவன் மேலே ஒரு பெண் வந்து சொல்கிறான்னு வைங்களேன், அப்படி சொன்னாங்கன்னா இவ்வளவு நாள் இவன் பேசின விஷயம்லாம் உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி they have done a very good job. இந்த விஷயம் வெளியே வந்த உடனே மார்ச் மாதம் 13ஆம் தேதி மார்னிங் இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஈவினிங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் கூடி பேசி இவனை அப்பே இவங்க வெளியே அனுப்பிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இவங்க பண்ணதில். இல்லைங்க அப்போலாம் இவங்க மறைக்க ட்ரை பண்ணல. சிபிஐ பண்ண மிக முக்கியமான விஷயம். எனக்கு சிபிஐ பிடிக்காது. ஆனால் இந்த விஷயத்தில் ஐ ரியலி அப்ரிஷியேட் தம். ஒரு தவறு வந்த உடனே இமிடியேட்டாக நம்ம இமேஜ் போயிருமோ அப்போல்லாம் இவங்க யோசிக்கல. இவங்க இதை உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பெண்களுக்காக நம்ம நிற்கிறோம், நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம அதை செயலில் காட்டணும். இந்த ஒரு சம்பவத்தில் இவங்க இதை பெருசாக எடுத்து பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாகவே அங்கே உள்ள லாட்டின் அமெரிக்கன் மக்களுடைய வாழ்க்கையை முக்கியப்படுத்தி அந்த மக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் வேணும்னு சொல்லி பேசுனதில் முக்கியமான ரோல் சாவேஸ்க்கு உண்டு. ஆனால் பர்சனல் லைஃப்பில் 13 வயசு பொண்ணை பிடிச்சி ரேப் பண்ணுறது, 15 வயசு பொண்ணை பிடிச்சி தடவுறது, காருக்குள்ளே கூட்டு போயிட்டு அங்கே வச்சு ரேப் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி இவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், இவர் எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தார் இல்லையா 21 ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு Jan 20, 2021 இவர் ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு டேட்டில் ஓவல் ஆஃபீஸில் இவர் என்ன பண்ணார், சாவேஸ்னுடைய ஒரு பஸ்ட் இருக்கும் இல்லையா, பஸ்ட்னா இங்கேருந்து மேலே வரைக்குமான ஒரு ஸ்டாச்சு, இவர் சாவேஸ்னுடைய சிலையை கொண்டு வந்து அங்கே வச்சார் ஆட்சிக்கு வந்த அந்த நாளில். இதை இவர் ஒரு ட்வீட்லையும் போட்டு வச்சிருப்பார். When I became president, I proudly placed a bust of Cesar Chavez in the Oval Office. A constant reminder of the enduring values he embodied, the vision of freedom he fought for, and his commitment to social justice and equal dignity that we must uphold each and every day. இவ்வளோ வருஷம் மறைச்சதுக்கப்புறம் இந்த விஷயம் இப்போ தான் வெளியே வருது. அப்போது பவர் இருக்குது, வெளியே நமக்குன்னு ஒரு இமேஜ் நம்ம காட்டுறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம பயங்கர வக்கரமாக இருக்கும். இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் மதுர் சத்யாவும் சாவேஸும். இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களா, மற்றவங்களாம் யோக்கியமாக நீங்கள் கேட்கலாம். ஏன் இவங்க மேலே நமக்கு அதிகமான ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குறோன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பார்ட்டிஸ் இருக்காங்க, எத்தனையோ மதங்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வேறு மாதிரி வேஷம் போட்டு இங்கே ரேப் பண்ணுறவங்களாம் இருக்கான். ஆனால் இவங்களையே நம்ம அதிகமாக நம்ம கொஸ்டின் பண்ணுறோன்னா, இவங்க ஏன் அதிகமான பிரச்சனைக்குரிய ஒரு குரூப் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இவங்களுடைய கொள்கை, இவங்களுடைய அடிப்படை கொள்கையே ஃபேமிலின்ற ஒரு விஷயம் கூடாது, குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு கூடாது, எப்படி வேணால் வாழலாம், இதையும் தாண்டி குடும்பம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை இவங்க ஆக்டிவாக உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. இது டிப்பிக்கல் மார்க்சிஸ்ட் புத்தி. ஏன் நான் சொல்கிறேன், தி ஆரிஜின் ஆஃப் த ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட் அப்படின்ற ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் எழுதின மிக முக்கியமான ஒரு புத்தகம். நம்ம சேனலில் ஏறக்குறைய ஒரு 10 முறைக்கு மேலாவது நான் பேசியிருப்பேன் இந்த விஷயத்தை பற்றி. இந்த ஒரு புத்தகம் நான் என்ன ரொம்ப பாதித்த ஒரு புத்தகம். ஏன்னா இந்த குடும்பம் அப்படின்ற இந்த ஒரு விஷயந்தான் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இதான் காரணம்னு சொல்லி இவர் எழுதி வச்சிருப்பார். இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா இது ஒரு பெரிய வால்யூம் ஆக்சுவலி. இதில் கார்ல் மார்க்ஸ் பேசின பல விஷயங்களுடைய கூறுகள் உள்ளே இருக்கும். இதையும் தாண்டி இவர் எதில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார்னா ஃபேமிலிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மொனாகமி, ஒரு ஆண் ஒரு பெண், இந்த 2 பேரும் மேரேஜ் பண்ணி இவங்க ஒரு குடும்பத்தை வளர்த்து கொண்டு வந்து இவங்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்து இவங்க ஒரு ஃபேமிலியை வாழ்கிறாங்க இல்லையா, நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை உடைக்கணும். ஏன்னா இந்த ஒரு விஷயந்தான்
தனி சொத்து அப்படின்ற விஷயத்தை காப்பாற்றுற ஒரு விஷயம்னு இவர் பேசியிருப்பார் இந்த புத்தகத்தில். நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஏன் நான் படிங்கன்னு சொல்கிறேன்னா, மார்க்சிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, வாட் இஸ் சோஷியலிசம், இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது. இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள கம்யூனிஸ்ட் ஏன் இப்படி திருமணம் கடந்த உறவை இவங்க கண்டிக்க மாட்டாங்க, இதை இவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ரைட்? நீங்கள் பாருங்களேன், எங்கெல்லாம் இந்த குரூப் இருக்காங்களோ இவங்களை சுற்றி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பேசப்படும். ஏன்னா இது இவங்களுடைய முன்னோர்கள், இவங்களுடைய குருக்களான கார்ல் மார்க்ஸ் வாழ்ந்தே காமிச்சார். அவர் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு ஹெலன் டெமியூத், இவங்க கூட இவர் திருமணம் கடந்த உறவு. இதன் மூலமாக இவர் குழந்தெல்லாம் பிறந்துச்சு. நான் இதை போஸ்ட்டாக கூட போட்டிருப்பேன், நீங்கள் படிக்கலாம். இந்த ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் வாழ்வியல்னா என்ன, இந்த இடதுசாரி வாழ்வியல்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதை படித்தே ஆகணும். ஏன்னா நம்மளுடைய தோழர் மதுர் சத்யா இந்த புக்கை படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. எப்படி தெரியுமா, இவருடைய குட்ரீட்ஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, பார்க்கலாமா? குட்ரீட்ஸ் அக்கௌண்ட்டில் இவர் வாண்ட் டு ரீட், இவர் படிக்க விரும்பும் புத்தகம் அப்படின்னு சொல்லி இவர் புத்தகங்கள்லாம் போட்டு வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 14, 2020 இவர் ஒரு புக்கை ஆட் பண்ணியிருக்காரு இந்த லிஸ்ட்டில். தி ஆரிஜின் ஆஃப் த ஃபேமிலி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட் அப்படின்ற இந்த ஒரு காவியம். இந்த காவியத்தை நம்ம தலைவர் ஆட் பண்ணி வச்சுருக்காரு. வாண்ட் டு ரீடில் போட்டு வச்சுருக்காரு. படித்தாரா இல்லையான்னு தெரியலை, படிச்சிருப்பார். அதான் இவருடைய இன்ஸ்பிரேஷன். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ இந்த புக்கில் இருந்து நம்ம 2 விஷயம் படிக்க போகிறோம். நம்ம 2 பேசேஜஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த 2 போதும். இந்த 2 விஷயத்திலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி. இந்த புக்கில் சாப்டர் 4 இந்த ஃபேமிலி அப்படின்ற இந்த சாப்டரில் இந்த மொனாகமஸ் ஃபேமிலி அப்படின்ற ஒரு சப் டாபிக் ஒன்று உண்டு. இதில் மொனாகமஸ் ஃபேமிலி, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றாங்க இல்லையா, இந்த திருமணத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இவர் பேசியிருப்பாரு. திஸ் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் மொனாகமி. இட் வாஸ் நாட் இன் எனி வே த ஃப்ரூட் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்ஸ் லவ். இது 2 தனிப்பட்ட நபர்களுக்கான அந்த காதல், காமம், இந்த மாதிரி விஷயங்கள்னால ஏற்படுற ஒன்று இல்லை. வித் விச் இட் ஹேட் நத்திங் வாட் எவர் டு டூ. மொனாகமிக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த காதல், அந்த காமம், இந்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. மேரேஜஸ் ரிமைன்ட் ஆஸ் பிஃபோர் மேரேஜஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இது ஒரு கன்வீனியன்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம் தான் திருமணம் அப்படின்றது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஃபேமிலி டு பி பேஸ்ட் நாட் ஆன் நேச்சுரல் பட் ஆன் எக்கானமிக் கண்டிஷன்ஸ். இது ஒரு இயற்கையான விஷயமே இல்லை, மாறாக எக்கானமி சார்ந்த ஒரு விஷயம். ஏன் அவர் சொல்றாரு, ஆன் தி விக்டரி ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓவர் பிரிமிட்டிவ் நேச்சுரல் கம்யூனல் ப்ராப்பர்ட்டி. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை காப்பாற்றணும். ஒரு ஆணும் பெண்ணும் மேரேஜ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணி இவங்க ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறாங்க, சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியை இவங்க பெற்ற குழந்தைக்கு இவங்க இதை பாஸ் ஆன் பண்றாங்க. இது பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ப்ராப்பர்ட்டியை இவங்க காப்பாற்றுவாங்க. அப்போ இது ஒரு தனி மனிதனுடைய சொத்தாக இது மாறுது. மார்க்ஸினுடைய பெரிய பிரச்சனை இதான். இவருக்கு வயிற்றெரிச்சல், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வயிறு எரியும். ஐயையோ பாரு, அப்பாவுடைய சொத்தை பிள்ளை அப்படியே அனுபவிக்கிறான் பாரு. ஆனந்த் அம்பானி என்ன பண்ணார், அவர் நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டா, நல்லா அப்படி ஆள் அப்படி நல்லா பெருசாக மாறியாச்சு, அப்போ சொத்து இவனுக்கு போயிடும்னு சொல்லி இவங்களுக்கு எரியும். இவங்க ஏன் அம்பானி மேலே கோவப்படுறாங்கன்னா, முக்கியமாக ஆனந்த் அம்பானி இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவன் எப்படி இந்த காசை இவன் அனுபவிக்கலாம். அப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ற விஷயம் ஏன் ஏற்படுதுன்னா, அம்பானியும் இவங்க ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி இவங்களுடைய சொத்தை இவங்க பிள்ளைகளுக்கு பாஸ் ஆன் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, தி ஜஸ்ட் சிம்பிளி இன்ஹெரிட்டட். இது இவங்களுக்கு பிரச்சனை. அப்போ மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நேச்சுரலே கிடையாது. இதுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லை, இதுக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். என்ன அரேஞ்ச்மெண்ட், ப்ராப்பர்ட்டியை கடத்தணும். அப்போ ஒரு ஃபேமிலின்ற ஒரு யூனிட்டை இவங்க எப்படி சுருக்கி பார்க்குறாங்க பார்த்தீங்களா. ஃபேமிலின்ற விஷயம் எப்படின்னா சொத்தை கடத்துறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளோதான். இங்கே அன்பு அதெல்லாம் இல்லை. இது இவருடைய பார்வை, இது எங்கல்ஸனுடைய பார்வை, மார்க்ஸினுடைய பார்வை, இதுதான் கம்யூனிஸ்டினுடைய பார்வை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொனாகமஸ் ரிலேஷன்ஷிப்பை இவங்க உடைக்கணும்னு பார்ப்பாங்க. இதுக்கு இவங்க ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இது இவங்களுடைய கொள்கை. இதே புத்தகத்தில் 9th சாப்டரில் பார்பரிசம் அண்ட் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு சாப்டரில் இவர் பேசியிருப்பார். தி எமன்சிபேஷன் ஆஃப் உமன், பெண்களுடைய விடுதலை எப்போ சாத்தியம்னா, தி எமன்சிபேஷன் ஆஃப் உமன் பிகம்ஸ் பாசிபிள் ஒன்லி வென் உமன் கேன் டேக் பார்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆன் அ லார்ஜ் சோஷியல் ஸ்கேல் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க் நோ லாங்கர் கிளைம்ஸ் எனிதிங் பட் அன் இன்சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் ஹர் அட்டென்ஷன். ஒரு பெண் அப்படின்றவா எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னா, அவளுக்கு இவன் சோஷியலாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம எல்லாம் ஒரு கலெக்டிவாக நம்ம வாழ ஆரம்பிப்போம். இந்த கலெக்டிவ் வாழ்க்கைக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும். இவருடைய குடும்பம், இவருடைய குழந்தைகள், இவருடைய கணவன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே மாட்டக்கூடாது, அங்கேருந்து வெளியே வரணும்.
மனிதி வெளியே வா, வெளியே வந்தால் மட்டும்தான் வெளியே வந்து இந்த சோஷியல் ஃபங்க்ஷனில் இவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போது ஒரு பெண்ணை வெளியே கொண்டு வரணும், ஒரு பெண்ணை வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரணும். வீடுன்ற விஷயமே போலியான விஷயன்றது இவங்களுடைய நம்பிக்கை. அப்போது கம்யூனிஸ்ட் எப்போவுமே குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி மதுர் சத்யா இன்றைக்கி இப்படி போகிறான்னா ஏன் போகிறான்? இவனுக்கு மேரேஜ்ன்ற விஷயத்து மேலே நம்பிக்கை இருக்காது. மேரேஜ் பண்ணி ஒழுங்காக வாழ்கிற கம்யூனிஸ்ட் உண்டு, நான் அதை மறுக்கல. ஆனால் திருமணம் அப்படின்ற விஷயம் ஃபண்டமெண்டலி இது இவங்களுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான விஷயம். இது இவங்க கொள்கையே இல்லை. இவங்க கொள்கை அப்படின்றது இதுக்கு நேர் எதிரான. தே வுட் ஆக்டிவ்லி சப்ரஸ் த மேரேஜ். இவங்க மேரேஜ்ன்ற விஷயத்தை இவங்க சப்ரஸ் பண்ணுவாங்க. இவங்க இதை ஏற்க மாட்டாங்க. இது கம்யூனிஸ்டினுடைய கோர் ஃபிலாசபி. நான் படித்து காமிச்ச விஷயம் 2 தான். ஆனால் அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா முழுக்க திருமணம், குழந்தைகள், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, குடும்பம், ஃபேமிலி, மதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பார் இந்த புக்கில். நீங்கள் படிக்கணும். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி யோசிக்கிறான், ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி வாழ்கிறான், ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பெண்களை பொதுவாக பார்க்குறான், இவங்க வந்து நம்ம சோஷியலாக வாழலாம், நம்ம ஒரு கம்யூனாக வாழலாம்னு சொல்லி இவங்க பேசுகிறாங்கன்னா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்குது. இவங்களுக்கு ஐடியாஸ் போட்டு கொடுத்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லித்தரது எதுனா இவங்களுடைய கம்யூனிச கொள்கை. அப்போ கம்யூனிசம் அழிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை. நான் ஏன் பேசுகிறேன்னா இதனால தான். பெரிய பிரச்சனை என்னென்னா இது ஒரு எக்கனாமிக் தியரி அப்படின்றதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் தீர்மானிக்கிற, நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் உடைக்கணும், அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இது. அப்போ இந்த கூட்டத்தை நம்ம காலி பண்ணி ஆகணும். இந்த கூட்டம்னா இந்த சித்தாந்தம், இந்த ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபிலாசபி இல்லையா? கார்ல் மார்க்ஸ் பேசி வச்ச இந்த விஷயம் மிக மோசமான, சமூகத்தை பின்னோக்கி கொண்டு போகிற, ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துக்கோ, எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா வாழ்ந்துக்கோங்க, ஒரே வீட்டில் 10 ஒய்ஃப் வச்சுக்கோ, ஒய்ஃபை தாண்டி திருமணம் கடந்த உறவு இதெல்லாம் வச்சுக்கோ, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்து பெண்களை குடும்பம் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வர்ற ஒரு வேலையை இவங்க பண்ணுவாங்க. இப்போது மதுர் சத்யா இப்படி பண்ணுறான்னா இது சும்மா நடக்கலை. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் ஒர்க் இங்கே நடந்திருக்கு. ரைட்? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த புக்கை நீங்கள் படித்தா மட்டும் போதும். நீங்கள் மார்க்ஸ் எழுதின விஷயத்தை நீங்கள் படித்தா மட்டுமே போதும்ன்றேன். நீங்கள் வெளியே போய் படிக்க வேண்டாம். கார்ல் மார்க்ஸ் என்ன பேசியிருக்காருன்னு படிங்க. கார்ல் மார்க்ஸ் எழுதின கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிங்க. அவருடைய தியரி வேலைக்கே ஆகாத ஒரு தியரின்னு உங்களுக்கு புரியும். இன்னொரு பக்கம் தாஸ் கேபிட்டல், இதை நீங்கள் படிச்சிங்கன்னா பேசிக் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க கூட கார்ல் மார்க்ஸ் பேசின விஷயங்களை ஏற்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் எழுதின இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் படிக்கணும். கார்ல் மார்க்ஸ் எழுதின இன்னொரு புக்கு ஒன்று உண்டு, இந்த ஜெர்மன் ஐடியாலஜி அப்படின்ற ஒரு புக்கு. இதை நீங்கள் படிக்கணும். எப்படி ஒரு கனவுல வாழ்ந்துருப்பார் நம்ம ஐயா. அப்படியே நாங்கள் வந்து காலையில் இப்படி வாழ்வோம், ஈவினிங் இப்படி வாழ்வோம், நாங்கள் போய் மீன் பிடிப்போம், நாங்கள் ஒரு யூட்டோப்பியாவை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி இவர் கனவு கண்டு வச்சிருப்பார். ஸோ இந்த உலகத்தில் எழுதப்பட்ட கிரேட்டஸ்ட் ஃபிக்ஷன் எது அப்படின்னா கார்ல் மார்க்ஸ் எழுதின எல்லா விஷயம் ஃபிக்ஷன் தான். ஸோ கார்ல் மார்க்ஸை படிங்க. ஆனால் அந்த ஆள் மாதிரி மாறி போயிடாதீங்க. இன்னொன்று மதுர் சத்யா, அவனையும் பாருங்கள், அவன் என்ன போஸ்ட்லாம் போட்டிருக்கான்னு பாருங்கள். ஆனால் வீடியோ எடுத்துடாதீங்க. ரைட்? நன்றி.